ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. விருச்சிக ராசிக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. கிரீன் சிக்னல் போட்டாச்சு. அதாவது கிரீன் சிக்னல் என்ன, பச்சை கொடி காட்டியாச்சு. மிக சிறப்பாக இருக்கும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் மல நடக்கும். எதிர்பாராத சம்பவங்கள் நிறைய நடக்கும். இன்பத்துக்கு பஞ்சமில்லை. எல்லாம் இனி இன்பமயம்தான். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு சில நல்ல தகவல்கள், குட் நியூஸாக சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. விருச்சிக ராசி காலபுருஷ சக்கரத்தின் 8ஆம் இடம். 8ஆம் இடம்ங்கிறது என்ன? ஆயுள் ஸ்தானம், தேக ஆரோக்கியம், மறைவு ஸ்தானம், மறைந்ததை வெளியே கொண்டு வர சாதம். ஸோ விருச்சிக ராசி நேரில் எதாக இருந்தாலும் வெளியே கொண்டு வந்துடுவீங்க. மனசுக்குள்ளே எதுவும் இருக்காது, ஓப்பனாக பேசுவீங்க. ரைட்டு. விருச்சிக ராசினுடைய சாதக பெருமைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ கோச்சார நிலைகள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா இருக்குது. வருகிற 16ஆம் தேதியிலேருந்து மிகச்சிறப்பாக இருக்குது. 16/8/2025 ஆடி 31 கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி. அருமையான நாள். சரியா நேரில் ராசிக்கு 7ஆம் இடத்துல நடக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் நல்ல சந்திரனாக தான் இருக்கிறாரு. ஓரளவு வலிமை பெற்ற சந்திரன் ராசியை பார்க்குறாரு. பாக்கியாதிபதி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நல்ல சில கருத்துக்களை சொல்கிறேன், யோக பலன்களை சொல்கிறேன், சாதக பாதங்களை சொல்கிறேன். கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி என்ன செய்யணும், அதனால் என்ன உங்களுக்கு முன்னேற்றம், அதையும் சொல்கிறேன். அதுபோக விருச்சிக ராசினியர்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி கிருஷ்ணனுடைய படம், ஒரு முக்கியமான படம். கிருஷ்ணன் பல அவதாரம் எடுத்திருக்கிறாரு. தசாவதாரம் எடுத்திருக்கிறாரு. அதில் 9வது அவதாரம் தான் கண்ணன் அவதாரம், கிருஷ்ண அவதாரம். அந்த அவதாரத்திலும் பல லீலைகள் பண்ணியிருக்கிறாரு. சரியா நேர்களே, குழந்தையிலிருந்து பெரியவர் ஆகிற வரைக்கும் பல லீலைகள் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய அந்த லீலைகளில் எந்த லீலை உங்களுக்கு நல்லா இருக்கும், அந்த படத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த படத்தை கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி வீட்டில் வச்சு கும்பிடுங்க. அதை இந்த வாட்ஸ்அப்லேயே நான் என்க்ளோஸ் பண்ணுறேன். வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சார் அந்த படத்தை அனுப்பிவிடுங்கன்னா அனுப்பிவிட்றேன். அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஜெராக்ஸ் கடையில் போய் கொடுத்தீங்கன்னா ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பான். அதை நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கலாம். வசதி இருக்கிறவங்க அந்த ஃபோட்டோவே வாங்கிக்கலாம். ஏன்னா கிருஷ்ணன் பல கோணத்தில் இருக்கிறார், பல ரூபத்தில் இருக்கிறார். குழந்தையாக தவழ்கிற மாதிரி இருப்பார், மாடு மேய்க்கிற மாதிரி இருப்பார், புல்லாங்குழல் ஊதுற மாதிரி இருப்பார், கோபியர்கள் கூட இருக்கிற மாதிரி இருப்பார், ராதை கூட சேர்ந்து இருப்பார், குருச்சேத்திரத்தில் இருப்பார். இப்படி பல ரூபத்தில் கண்ணனுடைய இது இருக்குது. கண்ணனுடைய லீலைகள் சொல்லி மாளாது. ஸோ அது எந்த லீலை உங்களுக்கு நல்லா இருக்கும், அந்த படத்தை சொல்கிறேன். அந்த படத்தை வாங்கிக்கோங்க. பொறுமையாக வீடியோ கேளுங்க. ஏன்னா அந்த படத்தை அந்த கிருஷ்ணனுடைய படத்தை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கிருஷ்ணன் பெருமாளுடைய அம்சம். உங்கள் ராசிக்கு புதன் அட்டமாதிபதி. விருச்சிக ராசிக்கு பொதுவாக புதன் தான் கெடுதலை கொடுப்பார். புதன்னா பெருமாளோட அம்சம். ஸோ கிருஷ்ணரும் அந்த அம்சத்தை தான் வராரு. அதனால் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி கிருஷ்ண வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும், வாழ்க்கையில் இடர் இல்லாமல் இருக்கும், காரிய தடை இல்லாமல் இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உடல்நலம் நல்லாயிருக்கும், எதிர்பாராத சம்பவங்கள் நல்லபடியாக மனதுக்கு இன்பத்தை கொடுக்கும். புதன் இப்போதைக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து 10, 11ஆம் இடத்துக்கு வராரு. நல்ல அமைப்பு தான். ஸோ புதனால் நல்ல பெருமைகள் கிடைக்கும். புதன் நல்ல பலன்களை கொடுப்பாரு, அறிவை கொடுப்பாரு, ஆற்றலை கொடுப்பாரு, சமயத புத்தியை கொடுப்பாரு, ஒரு நிபுணத்துவத்தை கொடுப்பாரு, கணக்கு வழக்கை கொடுப்பாரு, கெட்டிக்காரத்தனத்தை கொடுப்பாரு, தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, லாபத்தை கொடுப்பாரு, தொழிலில் நல்ல லாபத்தை கொடுப்பாரு. இன்றைக்கி குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, ஆராய்ச்சியாளர்கள், அறிவார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க, வியாபாரிகள், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக நல்ல பலன்களை அடுத்த வருகிற காலத்தில் புதன் கொடுப்பாரு. ஸோ அதுக்கு ஒரு அச்சாரமாக, ஒரு விதை போடுற மாதிரி அமைகிற நாள் தான் கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி. 16/8/2025 பூஜை பண்ணிடுங்க. பூஜை எப்படி பண்ணணும், என்னென்ன பொருட்கள் வச்சு பண்ணணுங்கிறது பின்னாடி சொல்கிறேன். இப்போ அந்த கண்ணனுடைய படம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன படம்னு சொல்கிறேன். அது பொறுமையாக கேளுங்க. கிருஷ்ண பெருமான் தேவகிக்கு பிறப்பார். தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறப்பார். சிறையில் பிறப்பார். வசுதேவருக்கும் தேவதிக்கும் 8வது பகனாக பிறப்பார். அஷ்டமி அன்னைக்கு, அவனி மாதம் தேய்பிரி அஷ்டமி. தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கு தான் பிறக்கிறாரு. அந்த திதி சில நேரம் ஆடி மாதத்துலேயும் வரும். ஆனால் திதி தான் முக்கியம். தேய்பிரி அஷ்டமி, தேய்பிரி அஷ்டமி. ஆடி பௌர்ணமிக்கு பின்னாடி வருகிற தேய்பிரி அஷ்டமி அன்றைக்கி தான் அவர் பிறக்கிறாரு. ரோகிணி நட்சத்திரத்தை அன்றைக்கி பிறக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாங்கன்னா கடத்துவாங்க. அவர் இருந்தார்னா கம்சை கொன்றுவான், அவருடைய தாய்மாமன் கொன்றுவான்னு ஒரு சாபம் இருக்குது. அந்த கதைக்குள்ளெல்லாம் ரொம்ப போக வேண்டாம். ஏன்னா கம்சனை கிருஷ்ணன் கொல்றாரு. அவர் அவதாரமே கம்சனை கொல்லணும் தான். அந்த கம்சனை அரக்கனை கொல்றதுக்கு தான் அவர் பிறக்கிறாரு. அவர் ஜெயிலில் பிறக்கிறாரு, சிறைவரையில் தான் பிறக்கிறாரு. தாயினுடைய கருவறையில் பிறந்தாலுமே அந்த தாயை ஜெயிலில் போட்டிருப்பாங்க, தேவகியை. அந்த தேவதிக்கு அந்த குழந்தைய பிறந்த உடனே அவரோட அப்பா வசுதேவர் அவர் கடத்திடுவார். சிறையிலேருந்து அவரை வெளியே கூட்டு வருவார். வெளியே கூட்டு வரும்போது வேறு இடத்துக்கு அவர் குழந்தைய கூட்டு வரும்போது மழை பெய்யும். அவர் ஆற்றை தாண்டி வரும்போது மழை பெய்யும். அப்போ
ஒரு 5 தலை நாகம் வந்து அவரை படம் எடுத்து மலையிலேருந்து காப்பாற்றும். ஒரு 5 தலை நாகம் வந்து கிருஷ்ணனை காப்பாற்றும். அந்த படத்தை விருச்சிக ராசினியர்கள் கும்பிடணும். சரியா? அதை சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, விருச்சிக ராசினியர்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணன் பிறந்த அன்னைக்கு அவங்க அப்பா வசுதேவர் தலையில் வச்சு தூக்கிட்டு வரும்போது ஒரு 5 தலை நாகம் வந்து அவர் காப்பாற்றும். அந்த கிருஷ்ணனை நீங்கள் வழிபாடு பண்ணணும். அந்த ரூபத்தில் உள்ள கிருஷ்ணனை வழிபாடு பண்ணணும். அந்த படத்தை நான் வந்து இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் அணுகுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கண்டிப்பாக அந்த படத்தை வந்து உங்களுக்கு நான் அனுப்புவேன். ஸோ அந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படமாக பார்க்கப்படுகிறது. இந்த கிருஷ்ணன் படத்தை வச்சு கும்பிட்றதுனால கர்ம பலன்கள் தீரும். கிருஷ்ணன் வந்து கர்மத்தை கழிக்க தான் பிறந்திருக்கிறாரு. இந்த பூமியில் வந்து நிறைய தவறுகள் நடந்தது. துவாரா யுகத்தில் தவறுகள் நடந்தது. அதனால தான் அவர் என்ன பண்ணார்னா, அவர் பிறந்து மகாபாரத போரை நடத்தினார். அந்த யுத்தத்தில் வந்து நிறைய பேர் இறந்து போனானுங்க. அதாவது அநியாயத்துக்கு ஆதரவாக இருந்தவங்க துரியோதனரோட படை எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாடி தான் வந்து தர்மன் வந்து ஆட்சிக்கு வந்தார். தர்மனோட ஆட்சி நடந்தது. இப்படின்னு வரலாறு சொல்லுது நமக்கு. ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நான் சொல்கிற வடிவத்தில் உள்ள கண்ணனை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கர்ம பலன் நீங்கும். கர்ம பலன் என்னென்னா, போன பிறகு செஞ்ச பாவங்கள் அதெல்லாம் தீர்ந்து போயிடும். தர்மம் நிலைக்கும். தர்ம பலன்கள் நல்லபடியாக இருக்கும். இன்னும் வருகின்ற காலங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து அந்த இதை கொடுக்குறாரு. நல்லாயிருக்கும், விருப்பம் நிறைவேறும். சரியா நேர்களே? சகல குணவசங்கள் நல்லபடியாக இருக்கும். கலஸ்தரம் நல்லாயிருக்கும். கடன் முனை உறவு நல்லாயிருக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்கும். தாம்பத்தியம் இனிக்கும், சுவைக்கும், தித்திக்கும். அடுத்த ஆவணி மாதம் திருமண அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு திருமண அமைப்பை கண்ணன் கொடுப்பார். திருமண அமைப்பில் நல்லபடியாக முடியும். வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. பசி பிரச்சனையே இருக்காது. பசி தாகம் இருக்காது. அதெல்லாம் கண்ணன் போக்கிடுவார். போஜனம் நல்லபடியாக இருக்கும். கலைதேவியோட அருள் இருக்கும். இது ரொம்ப முக்கியம். கலைத்தேவி சரஸ்வதியோட அருள் இருக்கும். நீங்கள் வந்து இயலிசை, நாடகம், ஆடல், பாடல் இருந்தாலுமே அது வந்து இனிமேல் அது சம்மந்தப்பட்ட காரியம், தொழில் நல்லபடியாக இருக்கும். திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, சின்னத்திரை, டிவி சீரியல் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. இஷ்ட திருமணம் அமையும். உங்களுக்கு பார்க்குற வரன், திருமணம் ஆதரவு பார்க்கின்ற வரன் வந்து நல்ல கண்ணுக்கு லட்சணமாக நல்லபடியாக பார்க்கப்படும். நல்ல லட்சணமாக வரும். அதுபோல் கலஸ்தரமும் நல்ல ஒரு அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக இருக்கும். காதல் திருமணம் கைகூடுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டம். கிருஷ்ண ஜெயந்திக்கு பின்னாடி வருகிற காலகட்டம் வந்து காதல் திருமணம் கைகூடுறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருப்பீங்க. பொதுவாக கல்வி வந்து நல்லாயிருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே குரு பார்வை இருக்குது. குரு சுக்கரையும் கூட சேர்ந்து ராசியை பார்க்கறதுனால மேல்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு சில இடைஞ்சல் இருந்தாலுமே ரிசல்ட் நல்லபடியாக இருக்கும். உயர்கல்வி நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு சுக்கர தொடர்பு இருக்கனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப வாக்குஸ்தானம் நல்லபடியாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல இயல்பாக இருப்பீங்க. சிரித்து மகிழ்ச்சி பேசுவீங்க. கையில் காசு பணம் இருக்கும். எங்கேனாச்சும் சொந்த பந்த வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க. திருமணத்தில் கலந்துக்கிருவீங்க. அடுத்த வரையும் நாட்களில் ஆவணி மாதம் நடக்கிற முகூர்த்தம் எல்லாத்திலும் கலந்துக்கிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சுபக்க செலவும் இருக்கும். சரியா? செலவும் இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு அடுத்து செவ்வாய் வரப்போகிறாரு. குரு பார்வைக்கு வரப்போகிறதுனால வருகிற செப்டம்பர் 15க்கு மேலே சுப செலவுகள் நிறையா இருக்கும். செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 2 கூடியவன். அதனால் குடும்பத்திலும் சரி, திருமண அமைப்புகள், கலஸ்திரம் இதில் வந்து நிறைய செலவுகள் இருக்கும். ஆனால் வருமானம் கண்டிப்பாக ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும். 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை வருது. இங்கே தான் விசேஷம். 12ஆம் இடத்துக்கு வரதுனால என்னென்னா, ஒரு பக்கம் பணம் வரும், ஒரு பக்கம் செலவாகும். இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். அரசியல் ஒரு வல்லமையாக இருப்பீங்க. அரசியல்வாதிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனுடைய பூஜை பண்ணிட்டீங்கன்னா அரசியல்வாதி நல்லா இருப்பீங்க. வெகுஜன தொடர்பில் மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படும். கிருஷ்ணன் மகாபாரத போரத்தில் பாண்டவர் பக்கம் இருந்து அவர் வந்து சில வியூகங்களை அமைச்சு அவங்களுக்கு வெற்றி தேடி கொடுத்தாரு. ஒரு சதுரங்க வேட்டை நடத்தினார். சரியா? நிறைய அமைப்பு மாற்றினார். மகாபாரத போரில் கிருஷ்ணன் நிறைய தந்திர மந்திரங்களை பண்ணி தான் பாண்டவர்களை ஜெயிக்க வச்சார். அது மாதிரி அரசியல்வாதிகள், இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நான் சொல்கிற அந்த கண்ணன் படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா அரசியல் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு வந்து அந்த மதிநுட்பம் இருக்கும், சாகசம் இருக்கும், நல்லபடியாக வியூகம் அமைப்பீங்க, வெற்றி பெறுவீங்க, பதவி பெறுவீங்க. பேச்சு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பேசி பழிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பட்டிமன்ற நண்பர்கள், பேச்சாளர்கள், அரசியல் பேச்சாளர்கள், விமர்சனர்கள், சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, வாதாடுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். எங்களை போன்ற ஜோதிடருக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா புதன் வந்து அடுத்த 10ஆம் இடத்துக்கு வந்து சூரியன் கூட சேர்றாரு. நல்ல அமைப்பு தான். சூரியநாராயண யோகம் கேது கூட சேர்ந்து நடக்குது. கேது வந்து ஒரு ஞானகாரகன். ஸோ சூரியனும் புதனும் கேது கூட சேர்ந்துருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க. சரியா? விஞ்ஞான சாஸ்திரம், சம்பிரதாயம், ஆராய்ச்சி, ஜோதிடம் இதிலெல்லாம் ஒரு தெளிவு பிறக்கும், ஞானம் பிறக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து தானாக வரும். குறுகிய காலத்தில் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் பணம் தேவைப்படுது. சரியா நேர்களே? அருள் இல்லாருக்கு அவ்வளவும் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வளவும் இல்லை. இப்போ வந்து ஷார்ட் பீரியடில் பணம் சம்பாதிக்க நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்.
தைரியமாகவும் இருப்பீங்க. அதுக்கு உடல்நலமும் நல்லாயிருக்கும். சுவர் இருந்தாலும் சித்திரம் வரைய முடியும். என்னதான் யோக பலங்கள் இருந்தாலுமே மனமும் உடலும் ஒன்றா இருக்கணும். சந்திரன் அடுத்த நல்ல நிலைமைக்கு போகிறார், பாக்கியாதிபதி. சூரியன் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துக்கு வராரு. நல்லாயிருக்கும். உடலாலும் மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பீங்க. பலர் தொழில் பண்ணுவீங்க. சரியா, தொழில் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். புத்திரபாக்கியம் என்கிறவருக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் நல்ல பெருமை இருக்கும். சிறப்படைவீர்கள், சீரடைவீர்கள். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து கிரகங்கள் நல்லா இருக்கு நேயர்களே. பூஜை புனஸ்காரத்தை பண்ணுங்க. நான் இப்போ வந்து பூஜையை சொல்லிடுறேன். பூஜை எப்படி சார் பண்ணணும்னு சொல்லிட்டு பலன்களை சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். அனைவரும் லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நேயர்களுக்கு நன்றி. விருச்சிக ராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன் நான். உங்களுக்கு வந்து அந்த ஏழரை காலகட்டத்திலேருந்தே நிறைய வீடியோ போடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் 5ஆம் இடத்துல தான் இருக்கிறார். வக்கரமாகி 4ஆம் இடத்தை நோக்கி வராரு. ராகுவோட சேர்ந்ததுனால தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா, தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள், தாய்க்கு வந்து உடல்நல கோளாறு இருக்கும். வண்டி வாகனம், நிலபுலம், இடம் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கும். தோட்டம் துறவு வச்சுருக்கிறவங்க, தோப்பு வச்சுருக்கிறவங்களுக்கு சில இடர்பாடுகள் சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்காக தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி கண்ணபுரானை வழிபட்டுட்டிங்கன்னா, அந்த ஆயர்பாடி கண்ணனை, யாதவ குல சிங்கத்தை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக பார்க்கப்படுகிறது. என்ன சார் செய்யணும் அப்படின்னா, அந்த படத்தை நீங்கள் வந்து வீட்டில் வச்சுருங்க. விநாயகர் படத்தை பூஜை பண்ணி வச்சுக்கோங்க. எந்த பூஜை பண்ணாலும் விநாயகர் அலங்காரப்படுத்தணும். விநாயகர் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க கண்டிப்பாக விநாயகரை கும்பிடணும். வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவை பிள்ளையார் போயிட்டு வந்துடுங்க. தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். விநாயகரை வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. விநாயகர் இல்லைன்னா விநாயகரை பிடிங்க. சந்தனம், மஞ்சள் அதில் பன்னீரை தெளித்து பிடிச்சி விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு அதில் வந்து ஒரு குங்குமத்தை வைங்க. சக்தி விநாயகர் ஆயிடுவார். சக்தி விநாயகர் அப்படின்ட்டாருன்னா அவர் வந்து அங்கே சக்தியாகவும் இருப்பார், விநாயகரும் இருப்பார், முருகனாகவும் இருப்பார். சரியா, 3 அவதாரத்தில் அங்கே இருப்பார். ஏன்னா சக்தி அப்படின்னாலே அங்கே முருகன் வந்துடுவார், சக்தி வேலன். அதனால் அவரை வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. கிருஷ்ணன் படத்தை அலங்காரம் பண்ணிக்கோங்க. வாசனை மலர்கள் சூற்றுங்க. முல்லைப்பூ, மல்லிகைப்பூ வச்சுருங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து நிறைய இருக்குது. நம்ம மனிதன் எதெல்லாம் சாப்பிடலாமோ அதெல்லாமே கிருஷ்ணனுக்கு வைக்கலாம். கண்ணனுக்கு படையலாக வைக்கலாம் கோகுலாஷ்டமி அன்னைக்கு. ஏன்னா கண்ணன் வந்து மனிதனாக வாழ்ந்தார். மகாபாரதத்தில் வந்து துவார யுகத்தில் வந்து ஒரு துவார மன்னனாக இருந்து நாட்டை ஆண்டார், இந்தியாவை ஆண்டார். மனிதர்களுடைய பழகினார். அதனால் அவர் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குருவார். குறிப்பாக அவல் வைக்கலாம், சீடை, தட்டை, பலகாரங்கள், பணியாரம், கோமதகம், லட்டு, மில்க் ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. பாலாடை கட்டி, அப்புறம் பாலை சுட வச்சு நாட்டு சக்கரை போட்டு வைக்கலாம். பால் கோவா வைக்கலாம், வெண்ணெய் வைக்கலாம், வெண்ணெயை உருக்கி நெய்யாக வைக்கலாம், இல்லைன்னா நெய்யில் சேர்ந்த பலகாரங்களை வைக்கலாம். ஸோ இப்படி நிறைய இது இருக்குது. சரியா, நம்ம எதெல்லாம் விரும்பி சாப்பிடுவோமோ அதெல்லாம் கண்ணனுக்கு கொடுக்கலாம். அன்றைக்கி வந்து குழந்தைகளை அலங்காரம் பண்ணுங்கள். வீட்டில் 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்துச்சுன்னா அதில் அலங்காரம் பண்ணி அதுக்கு கண்ணன் வேஷம் போட்டு நீங்கள் அழகு பார்க்கலாம். வீட்டில் வந்து கண்ணனுடைய பாதத்தை வந்து நீங்கள் வரையலாம். அரிசி மாவுகளை வந்து கண்ணனுடைய பாதத்தை வீட்டில் வரைஞ்சி நீங்கள் வைக்கலாம். வீட்டில் கண்டிப்பாக புல்லாங்குழல் இருக்கணும். புல்லாங்குழல் இல்லாதவங்க வாங்கிடுங்க. புல்லாங்குழல் கடையில் கிடைக்கும், காதி கிராஃப்டில் கிடைக்கும். புல்லாங்குழல் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. பூஜை முடிந்த பின்னாடி புல்லாங்குழல் வாசிங்க. புல்லாங்குழல் அந்த ஒளியை நீங்கள் கேட்டாலே கிருஷ்ணன் வந்துடுவார். புல்லாங்குழல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கண்ணன் இருப்பார். புல்லாங்குழலும் மயில் இறகும் வீட்டில் இருக்கணும், பொதுவாக இருக்கணும். வீட்டு பூஜை அறையில் இருந்துச்சுன்னா வீட்டில் எதிர்மறை சக்திகள் இருக்காது. ஏன்னா மயில் இறகு வந்து 2 விதமாக பார்க்கப்படுகிறது. ஒன்று கண்ணன் தலையில் இருக்கும், அடுத்து வந்து முருகனுடைய வாகனமாக மயில் இருக்கும். ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வர தெய்வங்கள் 2 தெய்வங்கள் தான். ஒன்று முருகப்பெருமான், அடுத்து கண்ணன். முருகன் மயிலேறி வந்துடுவார், கண்ணன் வந்து கருடனில் வந்துடுவார். ஸோ இந்த 2 தெய்வங்களுடைய அம்சமாகிய அந்த மயில் தோகை வீட்டில் இருக்கணும், மயில் இறகு வீட்டில் இருக்கணும். அதுபோல் புல்லாங்குழல் இருக்கிறது மிகச்சிறப்பு. பூஜை ரூமில் புல்லாங்குழல் வச்சும் பூஜை பண்ணுங்கள். பூஜை முடிந்த பிறகு புல்லாங்குழல் வாசிங்க. புல்லாங்குழல் வாசிக்க முடியாது, ஊதணும். புல்லாங்குழல் ஊதுனீங்கன்னா நல்ல ஒரு சத்தம் வரும். சரியா நேர்களே, அந்த சத்தம் கேட்டு கண்ணன் உங்கள் வீடு தேடி வருவான். அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்பான், கீதையிலேயே அவன் கண்ணன் வந்து நல்லபடியாக உட்காந்துருப்பார். உங்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுப்பார். உங்களுக்கு புத்திசாலித்தனமாக ஆக்குவார். மனதில் உள்ள பொறாமையில் நிற்கிறவார். ஏன்னா கண்ணன் பிறந்ததே வந்து மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை அழிக்கிறது தான் பிறந்திருக்கிறாரு. ஏன்னா மகாபாரதத்தில் அதான் நடந்துச்சு. பெண்ணாசை, திரௌபதியை வந்து துரியோதனை அடையணும்னு நினச்சான். அடுத்து மண்ணாசை, தான் தான் எல்லா நாட்டையும் ஆளணும்னு நினச்சான். அடுத்து பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, எல்லா ஆசையும் வந்து தவிடுபடி ஆக்கினவர் கண்ணன் தான். ஸோ இந்த 3 ஆசையை தான் மனிதனை வந்து ஆட்கொண்டுட்டுருக்கு. ஒரு மனிதன் வந்து 3 ஆசையில் ஏதோ ஒரு ஆசையில் இருப்பான். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையில் ஒரு ஆசையில் இருப்பான். இந்த 3 ஆசையும் வேண்டாம் அப்படி சொல்கிறவங்களுக்கு கண்ணன் அருள் புரிவான். அது இப்போ கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி 100% கண்ணனுடைய அருள் இருக்கும். அந்த கிருஷ்ணனுடைய அருள் 3% இருக்கிறதுனால உங்களுக்கு கிரீன் சிக்னல் கரெக்டாக விழுகும். பச்சை கொடி நல்லா காட்டுவார். கண்ணனாலே பச்சை தான். சரியா, கண்ணனுடைய நீளமே வந்து பச்சை வண்ணத்திலும் இருப்பார். பச்சை மால் மலர் மேனி பவளவாய் செங்கன் கண்ணன் அப்படின்னு பாடலே இருக்குது. பெரியாழ்வார் பாடியிருக்கிறாரு. ஸோ அந்த பச்சை வந்து ஒரு பிடித்த கலர் தான். அதுவும் பச்சை வந்து பெருமாளுடைய அம்சம்தான்.
பச்சை, மிதுனம் ராசி பச்சை, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் பச்சை. ஸோ கிருஷ்ணனை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு இடர் இருக்காது, ஆயுள் பலம் கூடும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், சரியா, செல்வம் கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடம் வந்து 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம். வீட்டில் குடும்பத்தில் அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நிறைய சொல்லிட்டு போகலாம். புதனுடைய அம்சம் தான் பெருமாள், பெருமாளுடைய அவதாரம் தான் கண்ணன். ஸோ புதனுக்கும் கண்ணனுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. புதன் இப்போ ராசிக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் தர்ம கர்ம லாபஸ்தானத்துக்கு வரதுனால நல்லா இருப்பீங்க, சரியா. 1000 10,000 ஆகும், 10,000 லட்சமாகும், லட்சம் கோடிகள் ஆகும். இந்த பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்து நல்ல நிகழ்வு நடக்கும். அதுபோல் புல்லாங்குழல் வச்சு வீட்டில் இசை ஊதுங்க, நைவேத்தியம் வைங்க, சாம்பிராணி புகை காட்டுங்க, பக்தி காட்டுங்க, பூஜையை நல்லபடியாக முடிங்க. பூஜை பண்ணுறதுக்கு நல்ல நேரம் காலையில் வந்து 7:45 to 8:45, மதியம் 4:45 to 5:45. இந்த டைம் முடியல சார் அப்படின்னா இரவு 6 மணிக்கு மேலே பண்ணுங்கள். கிருஷ்ணன் கோயிலுக்கு போங்க, பூஜை பண்ணுங்கள். பூஜை முடிஞ்சுட்டு கிருஷ்ணன் கோயிலுக்கு போங்க. பூஜை வீட்டில் பூஜை பண்ணாலும் சரி, கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் பகல் பொழுது வந்து பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்ணன் வேறு, பசுமாடு வேறு இல்லை. கண்ணன் வந்து பசுமாடை வந்து அவர் இது பண்ணார், அவர் வந்து மாடு மேய்க்கிறவர் தான், சரியா, இடையன் தான். மாடை மேய்க்கிற இடையன் தான் கண்ணன். இடையில் வந்தவன் இடையன். அந்த இடையன் இருக்கிறானே அந்த கண்ணன், ஆயபிரான், கண்ணபிரான், ஆயர்பாடி திருவிளக்கு, யாதவகுல சிங்கம். அந்த சிங்கம், அந்த கண்ணபிரான் தேவியோட மகன். ஆனால் யசோதா தான் வளர்த்தா, சரியா. யசோதா வளர்த்த இளம் சிங்கம் அந்த கண்ணன். அந்த கண்ணனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா பசு மாட்டுக்கு சாதம் கொடுங்க, வெல்லம் கொடுங்க, வாழைப்பழம் கொடுங்க, கீரை கொடுங்க, அகத்திக்கீரை கொடுங்க. பசு மாட்டுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி பரிபூர்ணமாக முழுமடையும். அதாவது எப்போயுமே ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும். பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுத்தா தான் எந்த ஒரு காரியமே பரிபூர்ணமாக முடிவடையும். அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறது அந்த காமதேவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்குது. வேறு என்ன சார் பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், சகோதர விருத்தி நல்லாயிருக்கும், அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு நல்லாயிருக்கும், சகோதரோட இணங்கி போவீங்க, தைரிய வீரிய காரியமாக இருக்கும், ஆரம்பக்கட்ட காரியங்களை நல்லபடியாக முடியும். அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட ஒரு அனுசரணை இருக்கும். வீடு வாகனம் மாற்றுறதுக்கு இந்த காலகட்டம் ஆவணி மாதம் வருகின்ற நாட்கள் நல்ல நாளாக இருக்கும். சில பேருக்கு வந்து சொந்த வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வசதியான வீடை மாற்றுவீங்க, ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு சேர்ப்பீங்க, வண்டி வாகன யோகம் இருக்கும். பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறதுக்கு நல்ல விதமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னோம்னா, மனைவி வழியில் சில சொத்துக்கள் கிடைக்கும், மனைவி வழியில் சில அசட்டுகள் கிடைக்கும். எல்லாருடைய ஆலோசனையும் கேட்பீங்க, சரியா. உங்களுக்கு என்ன தான் ஒரு ஐடியா இருந்தாலுமே பிறருடைய ஆலோசனை கேட்டு செய்வீங்க, அது சக்ஸஸை கொடுக்கும். பெண்களுக்கு அதிக தொண்டு பண்ணுவீங்க. ஒரு பிரயாணம் இருக்கும், எங்கேனாச்சும் மனைவியை கூப்பிட்டுட்டு, குடும்பத்தை கூப்பிட்டுட்டு எங்கேனாச்சும் டூர், கல்யாணம் எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. தவ வலிமை இருக்கும். தவ வலிமைனா என்னென்னா, சாமி கும்பிடும்போது ஒரு சிரத்தை இருக்கும், அதுதான் தவ வலிமைங்கிறது. சாமி கும்பிட்டிங்கன்னா அது நிற்கும், அந்த சாமி கும்பிட்டு அந்த புண்ணியம் நிற்கும், இறைவனுடைய அருட்கொடை கிடைக்கும். அந்த அருட்கொடையை கிருஷ்ண பரமாத்மா கொடுப்பார். அந்த கிருஷ்ணனோட அருள் கிடைக்கிறதுனால உங்கள் ராசிக்கு 8 11ஆம் இடங்கள் வலுப்படையும். 8 11ஆம் இடம் தேக ஆரோக்கியம், ஆயுள். அடுத்து 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரம், இதெல்லாம் நல்லாயிருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். 11 கூடிய புதனும் 8 கூடிய புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. 8ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். 11ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் தான் இருக்கிறார். அருமையான அமைப்பு, சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டுருங்க. இதுக்கு மேலே என்னத்தை பலன் சொல்லணும்னு தெரியல, நல்லா தான் இருக்குது. எங்கிட்டு போய் சுற்றி பார்த்தாலுமே ரிசல்ட் நல்லா வருது, சிறப்பாக இருக்குது. சுக்கிரனும் அடுத்து வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு. அந்த அஷ்டலட்சுமியும் நவநீதியும் கிடைக்கும், சகல பாக்கியம் கை கொடுக்கும். எதுலேயும் ஆசானாக இருப்பீங்க, தானும் மகிழ்ந்து பிறரு மகிழ வைப்பீங்க. அரசாங்கத்தோட வெகுமதி கிடைக்கும், அரசியல்வாதிக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, வீடியோ வந்து ரொம்பவும் நான் பேசலை. நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் நிறைய பேசுகிறீங்க சார் அப்படிங்கிறாங்க. அதனால் ஒரு ஷார்ட்டாகவே சொல்லிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன். விருச்சிக ராசிக்கு இப்போதைக்கு பார்த்தோம்னா, கிரக நிலையில் பார்த்தோம்னா, இன்றைக்கி ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். 4ல் சந்திரன் இருக்கலாம், திக்பலம் பெற்று இருக்கிறார். 9 கூடியவன் 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலுமே பரவாயில்லை, சரியா. கொஞ்சம் தூரதேச அமைப்பில் இருக்கிற நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிற வண்டி வாகனம் பண்ணுறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் நல்ல அமைப்பில் தான் போகிறார் சந்திரன். சந்திரனுடைய நிலைப்பாடு நல்லா தான் இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி ராகு இணைவு. சனி பகவான் 5ஆம் இடத்துல வக்கரமாகி 4ஆம் இடத்தை நோக்கி வராரு. தாய் வழியை பார்த்துக்கோங்க, தாயோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. ராகு வந்து ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் மூத்த சகோதரனுக்கும் உங்களுக்கும் சில பிணக்குகள் இருக்கலாம், இல்லைனா அவருக்கு உடம்பு முடியாமல் போகலாம். உங்கள் மூத்த சகோதரனுக்கும் உங்களுக்கும் சில கான்ட்ராவர்ஷன் வரும். இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கற்பனசாமி வழிபாடு தான். ராகு சனி செவ்வாய் இந்த காம்பினேஷன் வந்துட்டாலே கற்பனசாமி வழிபாடு தான். அதை கோயிலில் போய் தான் கும்பிடணும். செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை இரவு 8 to 9 கற்பனசாமி கோயிலில் போய் கும்பிட்டு வந்துடுங்க. இதை மறக்காமல் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், லாபம் இருக்கும். லாபம் தான் ஒரு மனிதனுக்கு வேணும். 11ஆம் இடம் வளர்க்கணும். 11 கூட அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறனால வெளியே கற்பனசாமி கோயிலில் போய் கும்பிடுங்க.
இந்த வீடியோ வாயிலாக இந்நேரம் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ கேட்குற நேயர்கள் ஒன்று செய்யுங்க. இப்போ வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி வருது, கண்ணனுடைய நாமத்தை சொல்லுங்கள். கண்ணனுடைய நாமம் வந்து நிறைய இருக்குது. கிருஷ்ணா, கோவிந்தா, கோபாலா, கோதர்ஷ்ணா, மாதவா, மதிசூதனா, மணிவண்ணா, முராரி, கார்மிகவண்ணா, கமலக்கண்ணா, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுபோக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுங்கள், டைப் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா கண்ணன் பரிபூர்ணமாக இருப்பார். நம்ம நினைக்கிறத காட்டிலும் பேசுகிறத காட்டிலும் எழுதுறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எழுத்தில் டைப் பண்ணோம்னா அந்த இறைவனே நம்ம பக்கத்தில் வந்து இருப்பார். நம்ம ஐம்புலத்தின் மூலிமா நம்ம எழுதுகிறோம், சரியா டெக்ஸ்ட் பண்ணுறோம். எழுத்தறிவித்தவன் இறைவன். அதனால் அந்த இறைவனுடைய நாமத்தை, கண்ணனுடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் சனி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 2ஆம் செவ்வாய் இல்லை 2ஆம் சனி கருப்பணசாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கஷ்டங்கள் குறையும். என்ன தான் கண்ணன் இஷ்டப்படி சில பலன்களை கொடுத்தாலுமே கஷ்டத்தை வந்து ராகு, செவ்வாய், சனி 3 பேர் சேர்ந்து கொடுப்பாங்க. அது கர்ம பலனை கழிக்கணும்னா நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும். கர்மா சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது. இப்போ விருச்சிக ராசியில் நீங்கள் 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. விசாகம், 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டையில் பிறந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசாபுத்தி நடக்கும். சரியா நேர்களே? தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ஆனால் சில பேருக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எதை தின்னா பித்தம் தெரியும், எந்த பரிகாரம், எந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் எது செஞ்சாலுமே கர்ம பலனை கழிக்க முடியாது. கர்ம பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அதோட தாக்கத்தை குறைக்கலாம். அதுக்காக தான் பூஜை புனஸ்காரம் வழிபாடு பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் சொல்கிற ஒரு சின்ன ஒரு தாந்திரிய பரிகாரத்தை பண்ணுங்கள். இது பரிகாரம் சொல்ல முடியாது, ஒரு செயல்பாடு தான். பரிகாரம்னா ஒரு நாள் செஞ்சு விட்டுறது. செயல்பாடுங்கிறது தொடர்ந்து செய்கிறது. ஒரு 14 மிளகு எடுத்துக்கோங்க, கரு மிளகு எடுத்துக்கோங்க, வீட்டிலே எடுத்துக்கோங்க. 14 மிளகு எடுத்துகிட்டு பூஜை ரூமில் வைங்க. எதுக்கு சார் 14 மிளகுனா, 9 நவக்கிரகங்களுக்கும் 9 மிளகு. பஞ்சபூதம், பஞ்சாங்கம் 5. பஞ்சாங்கம் 5னா பஞ்சாங்கத்தில் 5 விதமான அம்சங்கள் இருக்குது. இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் பார்த்துட்டிங்கன்னா பஞ்சாங்கத்தைப்படி தான் பிறந்திருப்பீங்க. பஞ்சாங்கம்னா நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம் 5ம் சேர்ந்து தான் பஞ்சாங்கம். இந்த 5க்கும் ஒவ்வொரு மிளகு. 5 9 14. ஒரு மனிதனுக்கு வந்து இந்த 5 அமைப்பும் இருக்கும். நீங்கள் ஒரு கிழமையில் பிறந்திருப்பீங்க, அந்த கிழமைக்கு ஒரு சக்தி இருக்கும். அதனுடைய அமைப்பில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நட்சத்திரம் விருச்சிகத்தில் விசாகமோ, அனுசவமோ, கேட்டையோ. அடுத்து வந்து திதி, நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க. இதெல்லாம் உங்கள் ஜாதக புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் எழுதி தான் ஜாதக புத்தகம் இருக்கும். அடுத்து கரணம், 11 கரணத்தில் ஒரு கரணத்தில் பிறந்திருப்பீங்க. அடுத்து யோகம் 27 யோகத்தில் ஒரு யோகத்தில் பிறந்திருப்பீங்க. நல்ல யோகத்தில் பிறந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த யோகத்துக்கு வேணால் நான் வீடியோ போடுறேன். இந்த கரணம், யோகம் இதுக்கெல்லாம் வீடியோ போடுறேன். கரணம்ங்கிறதுல வந்து விலங்குகள் வரும். அந்த விலங்குகளெல்லாம் நீங்கள் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். அதான் சில பேர் விலங்குலாம் வளர்ப்பாங்க. அந்த கரணத்தை பார்த்துட்டு அதுக்குண்டான விலங்குகளை வளர்த்துட்டாங்கன்னா அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இப்படி ஒரு தனி மனிதனுக்கு அதிர்ஷ்டம் வர்றதுக்கு பல வகையே இருக்குங்க. கிழமை இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, திதி இருக்குது, கரணம் இருக்குது, யோகம் இருக்குது. இதுபோல் ஜனன ஜாதகம் இருக்குது, லக்கணாபதி, லக்கண சுபர்கள், லக்கண யோகர்கள், லக்கண தசாபுத்தி, அதுக்கு பிறகு கோச்சார பலன்கள். இது எல்லாம் சேர்ந்து தான் 10ம் சேர்ந்து தான் பலனை கொடுக்கும். சும்மா ஒன்றை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது. நான் அனுச நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறேன், அனுச நட்சத்திரத்தை பிறந்தால் எல்லாம் சாத்தியப்படுமே அப்படிலாம் கிடையாது. அனுச நட்சத்திரத்தை பிறந்தால் ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டாம். இப்போ நீங்கள் அனுச நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் இந்த நட்சத்திரம் எல்லா நட்சத்திரத்துக்கும் மேட்ச் ஆகும். அனுச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நட்சத்திரத்தை பொருத்தம் பார்க்க வேண்டாம். அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஓகே, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த 11 மிளகு 14 மிளகு 9 5 14 மிளகு எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, வெள்ளை துணியில் கட்டுங்க. வெள்ளை துணியில் கட்டி வெள்ளை நூலில் முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பொட்டணம் மாதிரி இருக்கும். அந்த பொட்டணத்தை என்ன பண்ணிங்கன்னா, வளர்புறை காலத்தில் வீட்டில் பூஜை பண்ணணும். வளர்புறை காலம்னா என்ன, வர்ற ஆவணி அமாவாசை, ஆடி மாதம் முடிய போகுது. ஆவணி அமாவாசை முடிஞ்ச பின்னாடி, ஆவணி அமாவாசை உங்கள் ராசிக்கு எங்கே நடக்கும்? 10ஆம் இடத்துல நடக்கும். சூரிய சந்திரர்கள் ஒன்றா இருப்பாங்க. சூரிய சந்திரன், புதன், கேது எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. அருமையான அமைப்பு. இந்த தடவை ஆவணி அமாவாசை வந்து உங்களுக்கு வந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கும். அன்றைக்கி என்ன பண்ணணும்னா, அமாவாசை அன்றைக்கி அந்த பொட்டணத்தை வச்சு சாமி கும்பிடுங்க. வீட்டில் சாமி சிவசக்தியை நினச்சி சாமி கும்பிட்டுட்டு அந்த பொட்டணத்தை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா, தலையடியில் வைக்கணும். தலையணை இருக்குல்ல, இரவு தூங்கும்போது தலையணைக்கு அடியில் வைக்கணும். 9 நாள் வைக்கணும். அமாவாசையிலேருந்து 9 நாளுக்கு வச்சுட்டு 10ஆம் நாள் என்ன பண்ணணும்னா, அதை எடுத்து தண்ணியில் போட்டுடணும். ஆறு, குளம், கம்மா, தெப்பம் எங்கேனாச்சும் போடுங்க. கிணத்துக்குள்ளே கூட போட்டாலும் பரவாயில்ல. சார் எங்ககிட்ட கிணறு இல்லை சார், நாங்கள் இருக்கிற இடம் வந்து மெயினான சிட்டி, சுற்றி எதுவுமே இல்லை, நீர்நிலைகள் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, வீட்டுக்கு தெருவில் வேப்ப மரம் இருக்கும். வேப்ப மரத்துக்கு அடியில் கொஞ்சம் தோண்டி அதை போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். தோண்டி அதை உள்ளே கொஞ்சம் போட்டு மண்ணை போட்டு மூடிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு இப்போ பிரச்சனை இருக்குது சார், எனக்கு எதுவும் தீர மாட்டேங்க அப்படி சொல்கிறவங்க இந்த மிளகு பரிகாரத்தை பண்ணுங்கள். அந்த செயல்பாடை பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். 9 நாள் தலைமாட்டில் வச்சு படுக்கணும். மறுநாள் காலையில் எழுந்து என்ன பண்ணணும்னா, முதல் நாள் வச்சதை மறுநாள் எடுத்து கைப்படாத இடத்துல வைக்கணும். யாரும் அதை பார்க்கக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதுக்குன்னு ஒரு இடம் வச்சு ஒரு இடத்துல அதை மறைச்சி வச்சுருங்க.
அன்றைக்கி இரவு தூங்கும்போது அதை எடுத்து தலைமாட்டில் வச்சுக்கோங்க. இப்படி 9 நாள் செய்யுங்க. செஞ்சு முடிச்சிங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து 10வது நாள்லேருந்து ஒரு மாற்றம் கிடைக்கும். சரியா? படிப்படியாக மாற்றம் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகாலட்சுமியோட அனுக்கிரகம் கிடைக்கும். சரியா நேர்களே? ஏன்னா மிளகு வந்து மகாலட்சுமியோட அம்சம். உங்கள்கிட்ட இருக்க பீடையெல்லாம் போயிடும், எதிர்மறை சக்தியெல்லாம் போயிடும், தேவையில்லாத சக்தியெல்லாம் வெளியே போயிடும். சரியா? குடும்பத்தில் இருக்கிற சக்தி, தேவையில்லாத தீய பழக்கம், தீய சக்தி, கெட்டது எல்லாமே வெளியே போய் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த மிளகு பரிகாரம் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஓகே சார், இது வந்து ஒரு தாந்திரிய பரிகாரம் தான். இதுக்கு வந்து ஆளுகள்லாம் வச்சு செய்ய வேண்டாம். அவரை கூப்பிடணும், இவரை கூப்பிடணும், குருக்களை கூப்பிடணும், அங்கே போகணும், இங்கே போகணும், எங்கேயும் போக வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களில் பெரிய பெரிய பலன்கள் இருக்குது. நிறைய நம்மக்கிட்ட இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். சரியா நேர்களே? இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் செஞ்சு பார்த்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. பலன் உடனே கிடைக்காது. சரியா? ரொம்ப நாளாக படுத்த படுக்கையில் இருக்கிறவன் எந்திரிச்சு உட்காந்தாலே அது ஒரு பெரிய பலன் தான். ஓட முடியாது. அதனால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இந்த மிளகை மட்டும் தலைமாட்டில் வச்சு படுத்துட்டா நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவானா, கோடீஸ்வரன் ஆயிடுவானா, எனக்கு அது கிடச்சிருமா? அப்படிலாம் இல்லை சாமி. ஒரு மாற்றம் கிடைக்கும். அதாவது நடக்க முடியாதவன் கையில் ஒரு கம்பை கொடுத்த மாதிரி தான். அந்த கம்பை பிடிச்சி கொஞ்சம் நேரம் நடப்பான். அப்புறம் அது பழகிருச்சுன்னா கம்பை கீழே போட்டு தனியாக நடப்பான். இப்படி தான் பலன்கள் வரும். எந்த ஒரு பலனுமே படிப்படியாக தான் வரணும். எடுத்தோடனே சல்லுன்னு மேலே போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பொத்துன்னு கீழே விழுவான். ரொம்ப உயரத்துலேருந்து கீழே விழுந்தானே அவ்வளோதான். அள்ளி தான் எடுக்கணும். ஆளாக எடுக்க முடியாது, அள்ளி தான் எடுக்கணும். அதனால் மனிதனோட வளர்ச்சி வந்து படிப்படியாக தான் இருக்கணும், கிராஜுவலாக தான் இருக்கணும். ஸோ அந்த கிராஜுவலான வளர்ச்சியை வந்து கிரகங்கள் கொடுக்கும். அதுதான் நிலைத்து இருக்கும். ஸ்திரங்கிறது அதான், நின்ன இடத்துல நிலைக்கிறது தான் முக்கியம். ஓகே, நிறையெல்லாம் சொல்ல வேண்டாம். உதாரணம் சொன்னோம்னா போர் அடிக்கும். சில பேருக்கு அது பிடிக்காமல் போகும். வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி சொல்லியாச்சு. கர்ம பலனை கிருஷ்ணன் கழிப்பார். ஸோ கர்ம பலனை கழிப்பார். கர்ம பலன் தீந்துடும். அடுத்த பிறவி நல்லபடியாக இருக்கும். இந்த பிறவிலும் சில கஷ்ட நஷ்டங்கள் தீரும். அதுபோது மிளகு பரிகாரத்தையும் பண்ணுங்கள். கிருஷ்ண ஜெயந்தி கண்ணனை கும்பிடுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி அடுத்து வந்து ராசிக்கு வடகிழக்கு பக்கம் வழுக்குது. சரியா? ராசிக்கு வடக்கு பக்கம் குரு, சுக்கிரன், புதன், சூரியன், கேது, செவ்வாய் எல்லாமே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிரகம் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். வடக்கு வாழ்கிறது. வடக்கு வீட்டில் குபேரன் வச்சு கும்பிடுங்க. குபேரன் இருந்துச்சுன்னா குபேரன் படமும் குபேர சிலையை வச்சு கும்பிடுங்க. நீங்கள் நினைப்பீங்க எத்தனை வச்சியா கும்பிட அப்படிங்க நினைப்பீங்க. சில நேரங்களில் சில வழிபாடு செய்யணும். ஏன்னா ராசி கட்டத்தில் வந்து இப்போ வடக்கு பக்கம் வாழுது. வடக்கு பக்கம் உங்களுக்கு வேண்டிய கிரகங்கள்லாம் நிறையா இருக்குது. குரு, சுக்கிரன் இருக்கிறாங்க. புதன் வந்து ஒரு மத்தியம பலனை தான் கொடுப்பாரு. சூரியன் இருக்கிறாரு. செவ்வாய் ஒரு மத்தியம பலனை கொடுப்பாரு. அவரும் வடக்கு பக்கம் தான் இருக்கிறாரு. செவ்வாய் வந்து எக்ஸாக்டாக வடகிழக்கில் இருக்கிறாரு. சரியா? அருமையாக இருக்குது. நல்ல அமைப்பு பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? நல்லா இருக்குது. செவ்வாய் நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. செவ்வாய் வந்து அடுத்தடுத்து 2-3 மாதத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. முருகப்பெருமான் வழிபாடும் பண்ணுங்க. வழிபாடு பண்ணாமல் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. செவ்வாய் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. என்ன சனி பகவானை பார்க்குறாரு. சனியை பார்க்குறாரு, ராகுவை பார்க்குறாரு. ராகு பார்வைக்கு அவர் வராரு. சனி பார்வையை பார்க்குறாரு. சனி பகவானை செவ்வாய் பார்க்குறாரு, செவ்வாயை ராகு பார்க்குறாரு. இந்த காம்பினேஷன் இருக்குது. ட்ரையாங்குலர் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு தான் கற்பனைசாமி வழிபாடு பண்ணுங்கண்ணே. வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். கிருஷ்ண ஜெயந்தியிலிருந்து கிரீன் சிக்னல் கிடைக்குது. உங்கள் வாழ்க்கையில் உள்ள டிராஃபிக்கெல்லாம் சரியாக போகுது. மலைன்னு போகிறீங்க, காரியத்தை பார்க்குறீங்க. வச்ச குறி தப்பாது, இந்த புலி தோக்காது. வச்ச குறி தப்பாது. சரியா? வச்ச குறி கரெக்டாக இருக்கும். குறி வச்சா இற விழும். டார்கெட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு வந்து சுபத்தொடர்பு வருது. 3ஆம் இடம் தான் வெற்றி. ஆகஸ்ட் 22ஆம் தேதி வந்து சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. மிகச்சிறப்பாக இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வச்ச குறி தப்பாது. விருச்சிக புலி தோக்காது. விருச்சிகம் வந்து எப்போயுமே ஒரு புலிமாக தான் இருப்பீங்க. புலி வந்து பதுங்கி நின்று தான் பாயும். அதுமாதிரி விருச்சிக ராசி நேயர்கள் பதுங்கி நின்று தான் பாய்வீங்க. கெட்டிக்காரங்க நீங்கள். சரியா? எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரியாக கொண்டு போவீங்க. உங்களுடைய சாகசங்கள்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் குணாதிசயங்கள், சாகசங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், எண்ணங்கள், வடிவங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறேன். ரைட்டு. லக்கண ரீதியாக எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு லக்கண ரீதியாக பார்த்தோம்னா மிதுன லக்கணத்துக்கு சிறப்பாக இருக்கும். கடக லக்கணத்துக்கு நல்லா இருக்கும். சிம்ம லக்கணத்துக்கு சுமாராக இருக்கும். கன்னியா லக்கணத்துக்கு நல்லா இருக்கும். துலா லக்கணம் சூப்பராக இருக்கும். விருச்சிக லக்கணம் நல்லா இருக்காது. விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவு சிறப்பாக இருக்காது. தனுசு லக்கணத்துக்கு நல்லா இருக்கும். மகர லக்கணத்துக்கு மிக அருமையாக இருக்கும். கும்ப லக்கணத்துக்கு சுமாராக இருக்கும். மீன லக்கணத்துக்கு நல்லா இருக்காது. மேச லக்கணத்துக்கும் அந்தளவுக்கு சிறப்பாக சொல்ல முடியாது. ரிஷப லக்கணமும் அந்தளவு நல்லா இருக்காது. ஸோ நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். சரியா? மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், கடக லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். மற்ற லக்கணங்களுக்கெல்லாம் ஆவரேஜாக தான் இருக்கும். சில பேருக்கு பிலோ ஆவரேஜாகவும் இருக்கும்.
அவங்க தான் முக்கியமாக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனை வழிபாடு பண்ணணும். சரியா? லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன். லக்கணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஜாதகத்தில் பார்த்துக்கணும், எப்போயுமே லக்கணத்தை பார்த்துக்கணும். சரி சார், நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது? கேட்டைக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்த வருகின்ற காலம் கெட்டை நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும். கெட்டை நட்சத்திரத்துக்கு கெட்டதெல்லாம் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழில் பண்ணுறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரம் தொழில் மிகச்சிறப்பாக கொடிக்கட்டி பறக்கும். அது என்ன தொழில் என்ன வியாபாரம்னு அடுத்த வருகின்ற வீடியோவில் சொல்கிறேன். அனுஷ நட்சத்திரம் கண்டிப்பாக கற்பனைசாமி வழிபாடு பண்ணணும். சரியா? அனுஷ நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் இன்னும் முடியல, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? செப்டம்பர் 15க்கு மேலே தான் சிறப்பாக இருப்பீங்க அனுஷ நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு. விஷாகம் சூப்பராக இருக்குது. விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குது. இது நட்சத்திரத்துக்கு உள்ளவங்களுக்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. ஸோ அந்த காம்பினேஷன் மாறுபடும். அந்த லக்கணத்துக்கு தசாபத்தி ஒன்று வரும், அந்த காம்பினேஷன் ஒன்று மாறுபடும். அந்த தசாநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்காரு அது கொஞ்சம் மாறுபடும். இப்போ விசாக 4ஆம் பாதம் நீங்கள் இப்போ ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. சுக்கிர தசை நடந்தால் நல்லாயிருக்கும். ஒரே வார்த்தை சொல்லிட்டு வீடியோ முடிச்சிடலாம். ஏன்னா அந்த நட்சத்திரநாதன், தசாநாதன், லக்கணாதிபதி இவங்க எல்லாமே கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஜாதகத்திலே நல்ல நிலைமையில் இருக்கணும். எல்லாம் கோயின்சைடு ஆனால் தான் பலன் கிடைக்கும். 10 கை சேர்ந்தால் தான் சத்தம் கேட்கும். ஒரு கை ஓசை வராது. ஒரு கையில் தட்டினோம்னா ஓசை வராது. 10 கை தட்டினா தான் ஓசை கேட்கும். அதுபோக ஜனன ஜாதகம், தசாபுத்தி பலன்கள், கோச்சாரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதைத்தான் பலன்கள்னு சொல்கிறோம். வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன். விருச்சிக ராசி நேயர்களுக்கு விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நிலைமையிலும் கொடுப்பான். அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் கண்ணபிரான் கிருஷ்ணன் உங்களுக்கு சில வளத்தையும் நலத்தையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே. எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா? உங்களுடைய ஜாதகம், நட்சத்திரம், லக்கணம், என்ன தசாபுத்தி நடக்கு, அந்த கிரகம் எங்கே இருக்குன்னு கிளியராக போடுங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு போடுங்க. ஜாதக பக்கத்தில் உள்ளதை போடுங்க. சும்மா ஒன்றும் போடாமல் அப்படி இப்படின்னு போட்டிங்கன்னா ஒன்றும் நடக்காது. சும்மா ஊரில் இருக்க எல்லோரும் யூடியூப்பில் போடுறானுங்க, எவனும் பதில் சொல்ல மாட்டானுங்க கமெண்ட் பாக்ஸில். ஆனால் போதி ஜோதிடத்தில் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். நம்ம இதை பார்த்தாலே தெரியும். நீங்கள் மற்ற ராசிக்கு போய் பாருங்கள். மகர ராசி, தனுசு ராசி, மற்ற எத்தனையோ ராசி இருக்குது. எல்லாத்துலையும் கமெண்ட் பாக்ஸ் பதில் சொல்லுவேன் நான். ஆனால் உங்கள் கேள்வி தெளிவாக இருக்கணும். சும்மா மொட்டையை அனுச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும்னா அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அனுச நட்சத்திரத்தில் இன்றைக்கி கோடிக்கணக்கில் இருப்பானுங்க. தமிழ்நாட்டிலே எப்படி ஒரு 50-60 லட்சம் பேர் இருப்பானுங்க. உலகம் முழுக்க சேர்த்தோம்னா 1 கோடி பேர் இருப்பானுங்க தமிழர்கள். அதனால் இப்படிலாம் மொட்டையாக கேட்கக்கூடாது. கேள்வி பொருளாக இருக்கணும். அனுச நட்சத்திரம், நான் துலா லக்கணத்தை மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன். எனக்கு இப்போ தசை சுக்கிர தசை நடக்கு. சுக்கிரை 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். 2ஆம் இடம்னா ராசிக்கு 7ஆம் இடம், லக்கணத்துக்கு 2ஆம் இடம். அருமையாக இருக்கும். ஆட்சி பெற்றிருப்பார். சுக்கிர தசை தூக்கி அடிக்கும். சுக்கிரை ராசியே பார்ப்பார். சூப்பர். இதுராயா ஜோதிடம். இதை புரிஞ்சிக்காமல் நான் மொட்டமே நான் அனுச நட்சத்திரம் அப்படின்னா இப்படி பலன் சொல்ல முடியும்? உன்னுடைய டீட்டெயிலாக கரெக்டாக சொல்லணும். உன் ஜாதகத்தில் உள்ள டீட்டெயிலாக கரெக்டாக நீ கேள்வியாக கேட்டேன்னா கண்டிப்பாக நான் கிளாரிட்டியாக பதில் சொல்லுவேன். என்னோடய பதில் தெளிவாக இருக்கும். வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களை பற்றி நீடுவோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.